ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான பார்லல் வேர்ல்ட் ஃபார்மசி சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போ சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்லல் வேர்ல்ட் ஃபார்மசி சீசன் 1 எபிசோட் 5. இப்போ நம்ம ஹீரோ அவனோட ஃபார்மசியை ஆரம்பிச்ச ஒரு மாதம் ஆகியுமே கூட நிறைய கஸ்டமர்ஸ் யாருமே இன்னும் வரல. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது மக்கள் யாரும் அவ்வளோ ஈஸியாக வந்துட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா. வாசல்ல நின்று மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர்த்து உள்ள யாருமே வர மாட்டேங்காங்க. இந்த எம்பையர்லேயே ராயல் ஃபார்மசிட்டிஸ் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதுலேயும் நீ ஒரு ஆர்ச் டியோக்கோட பையன் வர, அதனாலேயே யாரும் வரமாட்டேங்காங்களோ என்னமோ அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று ரெண்டு நார்மல்மேன் நம்மளை தேடி வந்தாலும் காமன் பீப்புள் மெயினாக வரணும், அதுதான் என் மெயின் கோலே. நம்ம ஹீரோ சோகமாகறான். ரேண்டமான 100 பேர்கிட்ட நான் போய் சர்வே எடுத்து வந்திருக்கேன். பேரலல் வேர்ல்டு ஃபார்மசியை பற்றி அவங்களோட கருத்துக்கள் மல்டிபிள் ஆன்சர்ஸ் அலவுடுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கான ரிசல்ட்ஸ் அப்படின்னு லாட்டை படிக்க ஆரம்பிக்கிறா. எல்லாருமே காமனாக சொன்னது ராயல் எம்பளம் பார்த்தாலே பயமா இருக்கு. அவன் ஒரு நோபல் மண்ணுங்கிறதுனால அஃபோர்டபுள் பிரைஸ்னா ஹையர் பிரைஸ் தான் சொல்றாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் வாசல்ல இருக்கிற கார்ட்ஸை பார்த்தாலே பயமா இருக்குன்னு போட்டிருக்கவும் செக்யூரிட்டி கார்ட்ஸ்னா பயப்படுற மாதிரி தானே இருக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்தது இங்க இருக்கிற டாக்டர் ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லி அந்த சர்வேல சொல்லவும் இது எதிர்பார்த்ததுதான் நம்ம ஹீரோ நினைக்கிறான். நோபல் ஷாப்குள்ள போட்டு போற மாதிரி எங்ககிட்ட ட்ரெஸ் இல்ல, இதெல்லாம் தான் காமன் பீப்புள் நினைக்கிறாங்கன்னு சொல்லவும் நம்ம ஃபார்மசி சீப் தான், யாருனாலும் வரவேற்போங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸையும் நம்ம ஏதாச்சும் ஐடியா வச்சு சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. இப்போதைக்கு இந்த ஃபார்மசிக்கு ரெகுலர் கஸ்டமரா ஒரு தாத்தா இருக்காரு. என்னோட வழக்கமான சைலர் கேண்டீன் அவர் கேட்கிறாரு. நீங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு டாக்டர் அப்படின்னு அதை அவர் குடிக்கவும், கடல்ல செயல் பண்றவங்க தான் விட்டமின் சி கம்மியா இருக்கிறதுக்காக சைலர் கேண்டி சாப்பிடுவாங்க, நீங்க கடல்ல டிராவல் பண்றவங்களா நம்ம ஹீரோ கேட்கவும் அது வந்து அச்சோ எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. நம்ம ஹீரோ அவன் ஃபார்மசிக்கு வெளியே போய் பார்த்தா இவருமே நிறைய பேர்கிட்ட இந்த இடம் நல்லா இருக்குங்கிறத பரப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோட அப்பா அம்மா மாறுவேஷத்துல வந்திருக்காங்க. பட் ஈஸியா நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருந்தான். மாறுவேஷத்துல வந்து கண்டுபிடிச்சிட்டே ஃபார்மான அவங்க அம்மா சொல்லவும் அதெல்லாம் ஒரு மாறுவேஷமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நாங்க உனக்கு தெரியாம வந்துட்டு போகணும்லாம் நினைக்கலவான், வேலையை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சோன்னு அவங்க சொல்லவும் அப்புறம் ஏன் மாறுவேஷத்துல வந்தீங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டாக்டர் இந்த இடத்த சுத்தி காட்ட முடியுமான்னு அவங்க அப்பா கேட்கவும் நம்ம ஹீரோவை போயிட்டு ஃப்ளோர்ல மெடிசின், செகண்ட் ஃப்ளோர்ல ட்ரீட்மெண்ட், தேர்ட் ஃப்ளோர்ல கெஸ்ட்டுக்கான வெயிட்டிங் ரூம், ஃபோர்த் ஃப்ளோர்ல ஸ்டாஃப்ஸ்க்கான ரூம் அண்ட் கிச்சன், ஃபிஃப்த் ஃப்ளோர்ல ரிசர்ச் லேப் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ காமிக்கிறான். ஃபியூச்சருக்காகவும் சேர்த்து யோசிச்சு இதை சூப்பரா பில்ட் பண்ணிருக்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. பிசினஸ்லாம் எப்படி போகுதுன்னு கேட்கவும் ஒன்னு ரெண்டு நோபல்மேன் வராங்க, ஆனா காமன் பீப்புள் தான் யாருமே வரல அப்படின்னு சொல்லவும் அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, பேசாம நீ காஸ்மெட்டிக்ஸ் ரெடி பண்ணி அதை நியாயமான விலையில வித்துனா இந்த இடம் அதிக பிரைஸ் கிடையாதுங்கிறத காமன் பீப்புள் புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு அவங்க அம்மா சொல்லவும் ஃபேமஸான காஸ்மெட்டிக் கம்பெனிக்கு நான் ஒரு தடவை ஒர்க் பண்ணிருக்கேன், சரி ஓகே என்னால முடியும், இந்த ஐடியா நல்லா இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும் ஃபார்மா என்ன கேட்டா ஒயிட் பவுடரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க, ஏன்னா அது டேஞ்சரஸ்ன்னு அவங்க அப்பா சொல்லவும் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டிங்களா எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் நான் அட்டன் பண்ண சில பேஷண்ட்ஸை நோட்டீஸ் பண்ணி பார்த்ததுல ஒயிட் பவுடரை யூஸ் பண்ற பெண்கள் சீக்கிரமே இறந்து போயிருந்தாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் ஒயிட் பவுடர்ல லெட்டும் மெர்குரி குளோரைடும் இருக்கு, அதுல யூஸ் பண்ற ஹெவி மெட்டல்ஸ் அவங்க சுவாசிக்கிறது மூலியமா அவங்க இறந்து போக சான்ஸ் இருக்கு. பட் ப்ரூனோ இதை நோட்டீஸ் பண்ணியிருக்காருன்னா உண்மையிலேயே அவர் ஒரு ஜீனியஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மேக்கப் பெண்களுக்கு முக்கியம்னு சொல்லவும் மேக்கப் இல்லாமே கூட நீ அழகா தான் இருப்ப அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் உண்மையாவா இன்னும் கொஞ்சம் என்ன பாராட்டுங்கன்னு சொல்லவும் பையன் முன்னாடி இதெல்லாம் வேண்டான்னு அவங்க அப்பா சொல்றாரு. எமர்ஜென்சி டாக்டர் இருக்கீங்களா, நான் எஸ்கர்ட் பண்ண லேடி மயங்கி விழுத்துட்டாங்கன்னு ஒருத்த வரவும் நம்ம ஹீரோ டக்குன்னு போறான். டாக்டர் ஒரு சின்ன பையனான்னு பார்க்கவும் நான் ஒரு ராயல் ஃபார்மசூட்டிஸ் நம்ம ஹீரோ காமிக்கிறான். மேடம் நீங்க ஓகே தானே மேடு கேட்கவும் நான் ஓகே தானே வா சொல்றா. நம்ம ஹீரோவா அவன் டிவைன் ஐ மூலியமா செக் பண்ணி பாக்குறான். லங்ஸ், கிட்னி, ஹார்ட் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள எந்த பார்ட்ஸ்லயுமே பிரச்சனை இல்ல. இப்ப மேலோட்டமா பார்த்தா அவ கையில சில ஸ்கிராச் மூலியமா ரத்தம் போனதுனாலதான் அவளுக்கு இந்த மயக்கம் ஏற்பட்டிருக்குன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இவ்வளவு ரத்தம் இவளுக்கு எப்படி போயிருக்கும், ஒரு வேலை சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாளா, அந்த ஸ்கிராச்சை பார்த்தா அப்படி தெரியலேன்னு யோசிச்சுட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பட் பிளட் லெட்டிங் தான் இதுக்கெல்லாம் காரணம், நீங்க யூஸ் பண்ற மேக்கப் உங்களோட ஸ்கின்னை ஹீலிங் ஆக விட மாட்டேங்குது, என்னோட ஃபார்மசிக்கு போய் பேசலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு இப்போ அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ ஃபார்மசிக்கு போறாங்க. நான் அழகா இருந்தா தான் எனக்கு பிடிச்ச ஒருத்தர் என்ன கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு, அவரோட மனசை கவர்றதுக்காக தான் நான் இந்த மேக்கப்பை காயம் இருந்தாலும் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இந்த லேடி யாருன்னு லாட்டை கேட்கறா. என் பெயர்ல பெரிய பிசினஸ் மேன் பொண்ணுன்னு செட்ரிக் சொல்றான். இந்த மருந்து உங்களை இப்போதைக்கு ஹீல் பண்ணும், பட் மேக்கப் மட்டும் இனிமே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இல்ல அழகான ஸ்கின் இருந்தா தான் அவர் என்ன கல்யாணம் பண்ணுவாரு, இதனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவ அளவும் ஒரு வாரம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் என்ன திரும்ப வந்து பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் ஃபார்மா இது என்னதுன்னு லாட்டே கேட்கிறா. ஃபார்மா ஒயிட் பவுடரே யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னா அப்படின்னு எலன் சிரிக்கிறா. ஹெவி மெட்டல்ஸ் எதையும் யூஸ் பண்ணாம தான் நான் இதை கிரியேட் பண்ணிருக்கேன்னு சொல்லவும் எனது ஹெவி மெட்டலே யூஸ் பண்ணாம இதை கிரியேட் பண்ணிருக்கியா அப்படின்னா அது டேஞ்சரஸ் ஆச்சுன்னு சொல்லவும் இதை நான் நேச்சுரலா கிரியேட் பண்ணிருக்கேன் அண்ட் ஹெவி மெட்டல் தான் பாய்சனஸே, அதுதான் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையாவா அப்படின்னு எலன் ஷாக் ஆகுறா. மெர்குரி குளோரைட், லெட் எல்லாம் ஸ்கின்னுக்கு ரொம்பவே பாய்சனஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனா எல்லா மேக்கப்லயுமே அதை லீக்கலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு எலன் கேட்கவும் இதை பத்தி நான் கூடிய சீக்கிரமே மேஜிக்
மேஜஸ்டி கிட்ட பேசுறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வாரம் கழிச்சு அந்த லேடியும் நம்ம ஹீரோ வந்து பாக்குறா. நம்ம ஹீரோவும் அவளுக்கான மேக்கப் ரெடி பண்ணிட்டா. ஃபர்ஸ்ட் இந்த கிரீமை யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கு மேல மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லவோ இது பவுடரா இல்லாம கிரீமா இருக்கேன்னு கேட்கவும் அப்ளை பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் இதை யூஸ் பண்றது மூலமா சன்னோட அல்ட்ரா வயலட் ரேஸையும் இது உங்க ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அவளுக்கு எதுவுமே புரியல. ஃபினிஷிங் டச்சா இந்த ஸ்பெஷல் மேக்கப்பை போட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி எலன் போய் தொடவும் பாவம் உங்க ஸ்கின்னே ஜொலிக்குது அப்படின்னு அந்த கூட இருக்கவா சொல்றா. இந்த மேக்கப் உண்மையிலேயே சூப்பர், என் ஸ்கின் ஜொலிக்குதே அப்படின்னு பார்க்கவும் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மேக்கப் ரிமூவரை யூஸ் பண்ணுங்க அண்ட் இது உங்க ஸ்கின்னையும் பாலிஷா வச்சிருக்கோம். இப்படியே 1 மந்த் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆசைப்பட்ட ஸ்கின் கிடைக்கும்னு சொல்லவும் என் சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை, நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றா. லாட்டே நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த மேக்கப் லோஷனையே நோபல் லேடிஸே இதை தான் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி காமன் பீப்புள் கிட்ட வைக்கவும் இவ்வளோ கம்மியான பிரைஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாங்குறாங்க. என் ஸ்கின்னுக்கு இது ஒர்க் ஆகுமான்னு ஒரு பாட்டி வந்து கேட்கவும் அழகுங்கிறது எல்லாருக்குமே தான், ஸோ உங்களுக்குமே இது ஒர்க் ஆகும்னு சொல்லவும் எனக்கு படிக்க தெரியாத இதை எப்படி யூஸ் பண்ணன்னு கேட்கவும் டயக்ராம்லயே நீங்க இன்ஸ்ட்ரக்ஷனை புரிஞ்சுக்கலாம்னு சொல்றா. இந்த காஸ்மெட்டிக்ஸை வாங்குறதுக்கே நம்ம ஹீரோ கடையில கூட்டம் குமியுது. பார்லல் வேர்ல்ட் ஃபார்மசியோட அந்த காஸ்மெட்டிக் தான் நான் இனிமேல் ரெகுலரா யூஸ் பண்ணுவேன் எல்லா லேடிஸும் பேச ஆரம்பிக்கிறாங்க. காமன் பீப்புள் கிட்டே இது ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. இன்னது திரும்பவும் ஸ்டாக் இல்லையா, போன வாரமும் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து அந்த நோபல் லேடி வந்து கேட்கவும் எங்க எம்ப்ளாயிஸ் ரொம்பவே கம்மியான ஆளுங்க தான், ஸோ ப்ரொடக்ஷன் அதிகமா பண்ண முடியல, பட் டிமாண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்ப நான் வேணா இதுல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் ரெடி பண்ணி தரேன் அண்ட் இதோட ஓனர் நீங்களாவே தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஃபார்மா சொல்லவும் செட்ரிக்கு இது நல்ல ஐடியா, நான் இதை மேனேஜ் பண்ணிக்கிறேன், டாக்குமெண்ட் பேப்பரை ரெடி பண்றேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ ஓகே சொல்றான். பார்லல் வேர்ல்ட் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் இதோட ஓனரும் நீங்க தான் ஃபார்மா அண்ட் இதுல ஒர்க் பண்றதுக்கு இதுலயே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பார்மசூட்டிஸ்ட் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். குழந்தை பத்ததுக்கு அப்புறமா பார்மசூட்டிஸ்டா இருக்கிறத இவங்க நிறுத்திட்டாங்க, பட் இவங்களுக்கு இது ஒரு 2வது ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லவும் சூப்பரான ஆளுங்களை தான் இதுல அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். அந்த லேடிஸுமே ஹாப்பியா இருக்காங்க. லாட்டே இப்ப திரும்பவுமே சர்வே எடுத்துட்டு வரா. அவங்க கிட்ட விலை ரொம்பவே சீப்பா இருக்கு, அவங்க மருந்துமே எஃபெக்டிவா ஒர்க் ஆகுது, அங்க இருக்கிற டாக்டருக்கு என்னோட ரெஸ்பெக்ட் எப்பவோ இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒரு வழியா கோல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாருமே ரொம்பவும் ஹாப்பி ஆகுறாங்க. அப்படின்னா எல்லாருமே பேசிட்டு இருந்த அந்த பாப்புலரான கிரீம் இதுதானா, இந்த மாதிரி புது ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா ஃபர்ஸ்ட் ஏன்ட்ட கொண்டு வான்னு கோயின் சொல்லவும் என்ன மன்னிச்சிருங்க மேஜஸ்டி, இது ஒரு நியூ ப்ராடக்ட் லிப் பிளாசம், நீங்க இதை டைரக்டாவே கையை வச்சு அப்ளை பண்ணலாம்னு சொல்லவும் அவங்களும் அப்ளை பண்ணி பார்த்து கை பாருங்க உதறி ஜொலிக்குதுன்னு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. நான் சொன்னதை கேட்டு நீங்க அதுல ஆக்ஷன் எடுத்ததுக்கு சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்லவும் காமனான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ டேஞ்சரஸா இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா இப்ப அதை நம்பி பிசினஸ் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே பெரிய லாஸ் ஏற்பட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா பிசினஸ் அதிகமாயிட்டு இருக்கு போதுன்னு சொல்லவும் அதனாலதான் நான் இதோட ப்ரொடக்ஷன் மெத்தட பப்ளிக்கா ரிலீஸ் பண்ண போறேன் நம்ம ஹீரோ சொல்லவும் அது ஒரு நல்ல ஐடியா தான், ஆனா அது மட்டும் பண்ணா பத்தாது, ப்ராடக்ட்ஸோட விலையவும் நீ ஏத்தி விற்கணும், ஏன்னா மத்தவங்களுக்கும் பிசினஸ் நடக்கணும், அதே நேரத்துல நோபல் லேடிஸ் உன்னோட டார்கெட்டா வச்சுன்னா உனக்கும் ப்ராஃபிட் இருக்கும் மத்தவங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு கோயின் சொல்லவும் ஓகே நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வச்சிருக்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஃபார்மசி தான், கிட்டத்தட்ட மெடிக்கல் ஷாப் மாதிரி. ஈவன் நம்ம ஊர்ல இருக்கிற மெடிக்கல் ஷாப்லயே போய் பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஜெல் அப்புறமா 1-2 சேஃப்டியான காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே விற்க தான் செய்வாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோவோட பிசினஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா கதை இனிமே தான் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.